வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சுறாக்கள் பத்திய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். சுறாக்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு பயமுறுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பற்கள் தான். சுறாக்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 3க்கும் அதிகமான ரோல வந்து பல்லு இருக்கும். ஒரு செட்டு பல்லு இருந்தாலே எப்படி கடிக்குங்கிறது தெரியும். இது பல செட்டுகள் வந்து பல்லு வச்சிருக்கு. இந்த பற்கள் பத்தி சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஆயுள் காலம் முழுவதும் இந்த பற்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். விழுந்து விழுந்து முளைக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சுறாவோட ஆயுள் காலம் முழுவதும் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 1000 பற்களாச்சும் முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பற்கள் வந்து விழுந்து விழுந்து முளைக்கும். ஸோ சுறாக்கள் எப்போதுமே டம்மி ஆகாது. சுறாக்களோட சைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் சுறாக்கள் வந்து பெரிய சைஸ்ல இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா சின்ன சைஸ்லயும் கொடூரமான சுறாக்கள்லாம் இருக்கு. இந்த உலகத்திலே மிகவும் சிறிய வகை சுறாமீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டால்ஃப் லான்டன் அப்படிங்கிற ஒரு சுறாமீன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கையோட அளவு தான் இந்த சுறாமீன் வந்து இருக்கும். இதே போல பெரிய வகை சுறாமீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் ஷார்க் அப்படிங்கிற வகை. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 மீட்டர் தாண்டியும் கூட வளரக்கூடியது. சுறாமீன்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமான வகைகளும் வந்து இருக்கு. கோப்ளின் ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சுத்தியல் தலை கொண்ட ஹேமர் ஹெட் ஷார்க் வந்து இருக்கு. இது ஸ்டிங்ரே அப்படிங்கிற மீன்களை வந்து இந்த தலையை கொண்டு தான் வந்து இடிச்சு தள்ளும். இதே பாத்தீங்கன்னா குக்கி கட்டர் அப்படிங்கிற ஒரு ஷார்க்கும் வந்து இருக்கு. இதுதான் நீங்க இப்ப படத்துல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பிளேடு மாதிரி பற்கள் வச்சிருக்கும் இது. இன்னும் நிறைய வகையான ஷார்க்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியுமா சுறாக்களுக்கு வந்து 6 சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் மாதிரி அதுக்கும் வந்து 6 சென்ஸ் இருக்கு. எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி அது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளிப்படுத்தும். ஸோ இதை வந்து இது உணரக்கூடியதா இருக்கு. இதுக்கான சிஸ்டம் வந்து அதுக்கு மூக்கில் தான் இருக்கு. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கடலுக்குள்ள தண்ணியிலையும் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். உங்களுக்கு தெரியுமா ஒரு சுறாமீனால முன்னோக்கி மட்டும் தான் நீந்த முடியும், பின்னோக்கி நீந்த முடியாது. இதுவே சிறிய வகை மீன்களை கூட பாத்தீங்கன்னா அதுங்க பின்னோக்கி வந்து நீந்தக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுறாமீன்களோட ஃபின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டிஃபா இருக்கும். ஸோ அதனால வந்து அதோட மசில்ஸால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால முன்னோக்கி மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். அடுத்தது ஒரு சுறாமீனோட வயதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உடம்புல இருக்கிற ரிங்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்படிதான் சயின்டிஸ்ட் வந்து ஒரு சுறாமீன் எத்தனை வருடமா உயிர் வாழுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது சுறாமீனுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கும் திறன் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3000 அடி தாண்டி தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்த கூட அதால கேட்க முடியும். இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட காதுகள் வந்து அது தலைக்குள்ள இருக்கு, வெளிப்பக்கம் இல்ல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுறாமீன்களுக்கு குரல் வலை கிடையாது. ஸோ அதனால எந்த ஒரு சின்ன சவுண்டை கூட எழுப்ப முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சுறாமீன்கள் எல்லாமே ஊமை தான். இந்த காரணத்தினால இதை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுறாமீன்களால டைவ் அடிக்க முடியும். ஸோ தண்ணியிலேருந்து அதால வெளில எழும்பி வர முடியும். அதிக அளவில் உணவுகள் கிடைக்காத பொழுதுல வந்து இது மாதிரி ட்ரிக்ஸ் அது பயன்படுத்தும். ஸோ மேலே பறக்கிற பறவைகளை வந்து இப்படி அது பிடிக்கும். ஓகே, சுறாமீன் இவ்வளவு மோசமான விலங்கா இருக்கு. ஆனா சுறாமீன்களையும் கொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு. கில்லர் வேல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வகை திமிங்கலங்கள் இருக்கு. இது வந்து அசால்ட்டா சுறாமீன்களை வேட்டையாடும். அதே போல பார்த்தீங்கன்னா முதலைகளும் கூட சுறாமீன்கள் வந்து வேட்டையாடக்கூடியதா இருக்கு. அதே போல பெரிய வகை சுறாமீன்கள் வந்து சின்ன வகை சுறாமீன்களையும் வந்து கொல்லக்கூடியதா இருக்கு. இதை விட மோசமான ஒரு கொலைகார மிருகம் இருக்கு. அதுதான் வந்து சுறாமீன்களை அதிக அளவில் வந்து கொல்லுது. உங்களுக்கு தெரியுமா மனிதர்கள் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் சுறாமீன்களை கொல்றாங்க. இதுபடி சின்னதா ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுறாமீன் ஒரு மனிதனை கொன்னுச்சுன்னா அதுக்கு பதிலா நாம மனிதர்கள் 25 மில்லியன் சுறாக்களை கொல்றோம். அதாவது மனிதர்கள் ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா சுறாமீன் கணக்குப்படி 25 மில்லியன் சுறாக்கள் வந்து இறக்குது. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் யார் அந்த மோசமான கொடூரமான அந்த உயிரினம் அப்படின்னு. அது மனிதர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சுறாமீன்கள் பத்திய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது